கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல ப்ரீவியஸாக ஜனவரி 21ஆம் தேதி இதே மாதிரியே அதிர்ச்சி தகவல் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ரெக்ரூட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒன்று ஓஏ, ரெண்டாவது வந்து மசால்சி இந்த மாதிரி போஸ்டிங்ஸு, மூணாவது வந்து எக்ஸாமினர் பெய்லிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்ஸு. இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமான ப்ராசஸ், அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, அந்த மற்ற அதர் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே எல்லாம் பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை ஜனவரி 21ஆம் தேதியே வந்து உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ 2 மாதங்கள் ஆகும் போல் கொஞ்சம் பொறுமை காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ விஷயங்கள் பார்க்கும்போது நடந்துக்கிட்டு தான் வருது அப்படின்றது நீங்களும் கண்கூட பார்க்குறீங்க. பட் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான ப்ராசஸ் தான் இப்போ குயிக்காக போயிட்டு இருக்கு போல். ஏன்னா பர்சனலாக கால் பண்ணி உடனே மெயில் பண்ணுங்கள், இமீடியட்டாக மெயில் பண்ணுங்கள், எமர்ஜென்சியாக மெயில் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ டிரைவருக்கான நம்ம ரிசல்ட்டை தான் இப்போ ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் போல் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் போட்டுட்டு வந்தோம். அதே மாதிரி டிரைவருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரி மந்த்தில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்லாம் விட்டு முடிச்சாங்க. ப்ராக்டிக்கலுமே பிப்ரவரி 24 டு பிப்ரவரி 29 வரை பார்த்தீங்கன்னா 28 வரை பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் வச்சு முடிச்சிட போகிறாங்க. ப்ராக்டிக்கல்லாம் அதான் ஸ்கில் டெஸ்ட்டை வச்சு முடிச்சிட போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் பார்த்தீங்கன்னா, இதில் 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள எக்ஸாமினர், பெய்லிஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கான நீங்கள் எழுதி முடித்த ரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அந்த ஷார்ட் லிஸ்ட்டு வந்து இந்த பிப்ரவரி மந்த்தோ நம்ம சொன்ன அந்த மார்ச் மந்த்லேயே கூட நீ எதிர்பார்த்துட வேண்டாம். எப்படியும் ஏப்ரல் மந்த்தோ இல்லை ஆஃப்டர் ஏப்ரல் கூட போகும் போல் அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இப்போ ரெக்ரூட்மெண்ட் விங் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் டைஅப்பில் இருக்கக்கூடிய அங்கேருந்து தகவல் கசியக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி தான் கசிஞ்சு நமக்கு ஒரு தகவலாக வருது. இதில் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாமினர், பெய்லிஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கான ஷார்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றத நான் அப்படியே பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்ச் மந்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஓஏக்கான, அதுக்கப்புறம் மசால்சிக்கான அந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், பெய்லிஃப்கான உங்களுக்கான நார்மல் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு அடிபடுது. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு தரத்திற்கான அந்த ஷார்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கு பிஃபோராக என்னென்னலாம் முடிஞ்சு போயிருக்கும். டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும், அது உங்களுக்கே தெரியும், பிப்ரவரி மந்த்தில் எண்டில் முடியுது. அப்புறம் ஓஏக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கும், மசால்சிக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி அவங்களுக்கான அதான் எக்ஸாமினர், பெய்லிஃபுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு வரும்போது அடுத்ததாக 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே சேர்த்து ஒரே டைமில் அட் அ டைமில் அடுத்தடுத்ததாக ஃபைனல் இன்டர்வியூ அண்டு சிவி நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருப்பதாக இப்படி தான் பேச்சுக்கள் அப்படின்றது கசிந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் இந்த பெய்லிஃப், ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், ரீடர் இந்த மாதிரி போஸ்டிங்கில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு எதனால் டிலே ஆகுது அந்த ஷார்ட் லிஸ்ட் வர்றதுக்கு இப்போ அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேச்சு வைஸ் இந்த மாதிரி இன்டர்வியூ தனித்தனியாக கண்டக்ட் பண்ண வேண்டாம். இப்படி தனித்தனியாக நடத்தாமல் ஒரே வாக்கில் ஒட்டு வாக்கில் அந்த 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே ஒரே டைமில் ப்ராக்டிக்கலு, ஒரே டைமில் இன்டர்வியூ அந்த மாதிரி நடத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கதா அப்படி தான் பேச்சுக்கள் அடிபடுது. பிகாஸ் உங்களுக்குமே தெரியும், மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்லாம் எங்கே நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா சென்னையில் நடத்துவாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அப்போ சென்னையிலனா ஒரே இடத்துல ஒரு 3 ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராக்டிக்கல் வரிசையாக நடத்தி முடிச்சிடலாம். அடுத்து வந்து இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் தெரியும். எப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் எங்கே நடக்க சான்ஸ் இருக்குன்னா, இப்போ இன்டர்வியூ வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக் ஒரு 3 டிஸ்ட்ரிக், 2 டிஸ்ட்ரிக், 4 டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி மொத்த டிஸ்ட்ரிக்கையும் சேர்த்து அதை ஜோனல் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு வெயிட்டேஜில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜோனல் மென்ஷன் பண்ணி அங்கே தான் வந்து அந்த சிவி இன்டர்வியூலாம் நடக்கும். அப்படி நடக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரே டயத்தில் வந்து இப்படி நடத்திட்டு போயிடலாம். 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஒரே சமயத்தில் ஒட்டு வாக்கில் நடத்திடலாம். ஒட்டு வாக்கில்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரே நாளில் கிடையாது, அடுத்தடுத்ததாக அப்படி நடத்திட்டு போயிடலாம். ஒரு சீரியஸாக அப்படி கொண்டு போகலாம்ல, சீரியஸாக இல்லை சீரீஸாக அப்படி கொண்டு போகலாம்ல, அந்த இதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறதா அப்படி தான் தகவல் வந்து கசிந்து கொண்டிருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வர்றது ஓஏ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸுக்கும் சரி, அதுக்கப்புறம் மசால்சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கும் சரி, இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்குமான ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் அந்த ரிலேட்டான விஷயங்கள் ஃபுல்லாக மார்ச் மந்தில் எதிர்பார்க்கணும். ஆனால் அந்த எக்ஸாமினர், பெய்லிஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு தரத்திற்கான இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து இப்போதைக்கு மார்ச் மந்தில் கூட ரொம்ப எதிர்பார்ப்பாக ரொம்ப ஹைப்பாக க்ரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது தாமதமாகி கொண்டிருக்கிறது, தாமதமாக போகுது அப்படின்றத பேச்சு வாக்கில் பேசிக்கிறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது.
ஒரு யூகத்துக்கும் நம்மளும் வர முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்பலாம் டிலே கிடையாது. அதுவும் ஏப்ரல் மாதத்தில் தான். ஓகேங்களா, ஏப்ரல் மாதத்திலேயே தான். பட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியல் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் ஜனவரி 21ஆம் தேதி இதே மாதிரி அதிர்ச்சி தகவல் சொல்லி நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே வருது. நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. இந்த ஓஏ மசால்சிக்கான ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மார்ச் மாதம் தான் வரப்போகுது அப்படின்றத கண்கூடாக பார்த்துட்டு வர்றீங்க. அப்போ இதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்ம பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.